Hello guys, this is me Franz Kingston. உங்களுக்கு கூட எட்டனோட வீடியோவில் இருக்கேன். ஸோ நமக்கு தெரியும் என்ன ஏஐ ஜென்ரேட்டிவ் ஏஐ இந்த மாதிரி பெரிய பெரிய கான்செப்ட் போகும்போது வை ஷுட் ஐ ஸ்டடி மல்டி கிளாஸ் கிளாசிஃபிகேஷன், வை ஷுட் ஐ ஸ்டடி கிளாசிஃபிகேஷன் ஈடர் இப்படின்னு கேட்குறவங்களுக்கு நான் சொல்கிற பொருள் என்னென்னா, this is the core concept and still it has been used in many other real world examples. ஃபார் எக்ஸாம்பிள் கிளாசிஃபிகேஷன் போனீங்கன்னா உங்களுக்கு இப்போது கம்ப்யூட்டர் விஷன்ஸில் லைக் ஒரு பிளான்ட் டிசீஸ் இருக்கா இல்லையான்னு சொல்லி பார்க்குறதா இருக்கட்டும், அனாமல் டிடெக்ஷன் இன் இண்டஸ்ட்ரீஸாக இருக்கட்டும், இந்த ஹை லெவல் சொசைட்டி ஒரு ஹை லெவல் இதுலேயும் இந்த மாதிரி கிளாசிஃபிகேஷன் மாடல்ஸ் ஆர் ஸ்டில் பீன் யூஸ்ட் அண்ட் பீப்புள் ஆர் ஸ்டில் ஒர்க்கிங் ஆன் திஸ் கிளாசிஃபிகேஷன் மாடல் இன் ஆர்டர் டு இன்க்ரீஸ் இட்ஸ் எஃபிஷியன்சி. So still it is very important for us to really இல்லை. And of course let's get into the video. And இப்போ பண்ணுறது போகிற a bit of theory நான் அவ்வளோ போர் பண்ண மாட்டேன்னு நம்புகிறேன். Okay fine. So before getting into the neural networks, நம்ம ஒவ்வொரு நியூரல் செல்லுமா நம்ம கனெக்டாக இருக்கும், நம்ம பயாலஜி லெசன்ஸில் படிச்சிருப்போம். So in order to simulate this, in order to make this into a computer world, in order to make computer to think as humans, people brought up with this artificial neural network in such a way that the computer too might think how an artificial or how a human thinks. So நம்ம மூளையில் எப்படி நியூரல் நெட்ஒர்க்ஸ்னு திங்கிங் காக்னிட்டிவ் ரீசனிங்க்கு அது என்ன மாதிரி யூஸ் ஆகுதோ the same way they try to simulate in computers, and of course they even succeeded. And yeah, this is about artificial neural network. ஸோ நம்ம இந்த டைம் பண்ண போகிற கோடிங்கோட கான்செப்ட் வெரி சிம்பிள். அதாவது எம்என்ஐஎஸ்டின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா செட் இருக்குது. இந்த டேட்டா செட்டில் we have a huge number of datas or images that contains from 0 to 9. நம்ம ஜஸ்ட் நம்பர் கிளாசிஃபிகேஷன் மட்டும் பண்ண போகிறோம். ஸோ நம்பர் கிளாசிஃபிகேஷன்ஸில் ஃபார் எக்ஸாம்பிள் 7 ஒரு நம்பர் இருக்குது. என்னோட டைமென்ஷனல் 28x20, 28க்குன்னு இந்த ரோ அண்ட் காலம் சொல்கிறேன் நான். அண்ட் ஸோ இந்த ரோ அண்ட் காலம் நான் எப்படி என்ன இமேஜை கரெக்டாக 7ஆ, கரெக்டாக 6ஆ, கரெக்டாக 5ஆன்னு சொல்லிட்டு எப்படி கிளாஸிஃபை பண்ண போகிறோம், ஹவு டஸ் ஆர்கிடெக்சர் வுட் பி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், 28x28 அப்படியே ஒரு சிங்கிள் லேயராக மாட்டிடுறோம். இன் ஆர்டர் டு மேக் த டென்ஸ் லேயர் கரெக்டாக அதை இது பண்ணுறக்கும் கால்குலேட் பண்ணி அண்ட் அந்த அளவுக்கு பெரிய சீக்வன்ஸ் ஆஃப் டேட்டா இருக்குது. தென் இஸ் புட் இட் இன்டு a hidden layer that is also called as a dense layer in our case. So in a dense layer 128 layers of neural layers இருக்குது, நெட்ஒர்க் இருக்குது, and neural nodes இருக்குது. And இதை வச்சு we can connect it to the output layer which would help us to predict the 0, 1, 2, 3 etc. So even the theory, and so let's get into the code. And for us ad news எனக்கு இப்போ கோர் டைப் பண்ணுற இது இல்லை, ஐ மீன் ஆப்ஷன்ஸ் இல்லை, பிகாஸ் ஐ ஜஸ்ட் ஆல்ரெடி டைப் டு கோட். எனக்கு இந்த மாதிரி எனக்கு முன்னெச்சரிக்கை இருந்தால் எனக்கு டெஃபினட்டாக அவங்களோட டைப் பண்ணியிருப்பேன். அண்ட் அஃப்கோர்ஸ் யாராவது நம்ம சேர்ந்து சால்வ் பண்ணியிருக்கலாம் நினைக்கிறேன். ஓகே, ஸோ லெட் அஸ் கெட் into the code. So இப்போ TensorFlow TF. So TensorFlow is a library as also called as a framework. ஏன் லைப்ரரின்னு சொல்கிறோன்னா it contains all pre-written codes. For example, நம்ம பண்ணுற மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா அதில் ஆல்ரெடி அங்கே ஒரு ஃபங்க்ஷனாக ஒரு மெத்தடாக உள்ள ஆல்ரெடி ரிட்டன் பண்ணி ரைட் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ இட்ஸ் வெரி ஈஸி ஃபார் அஸ் டு ஒன்லி ஜஸ்ட் டேக் த மாடல், அது மாதிரி உள்ள இன்புட் போட்டு அவுட்புட் போயிட்டு இருக்கு வேண்டாம். ஸோ அதுக்காக TensorFlow யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் வை இது ஃப்ரேம் ஒர்க் சொல்கிறாங்க. இட் ஆல்சோ கண்டெயின்ஸ் சம் ஹை லெவல் ஏபி மால் ட்ரெயின் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்டிமைஸான என்வயர்மெண்ட் செட் பண்ணி தரதுக்காக நம்ம கெராஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம கெராஸ்லேருந்து லேயர்ஸ் சொல்லிட்டு இது இருக்கிறோம். நம்ம லேயர்ஸ்ன்னு சொன்னபோது அண்ட் நியூரல் நெட்ஒர்க் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதான் இங்கே லேயர்ஸ் லைக் அந்த கனெக்ஷன்ஸை இங்கே லேயர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் நான் கெராஸ்லேருந்து டேட்டா செட் கொடுத்துருக்காங்க. ஸோ வெரி ஈஸி ஃபார் அஸ். அண்ட் அஃப்கோர்ஸ் மேட்ப்ளாட் இருக்கு பண்ணுறோன்னா நம்ம வர அவுட்புட்டை ஒரு கிராஃப் ஒரு கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸில் ஜஸ்ட் ஒரு கிராஃப் விஸ்வலைஸ் பண்ணி பார்க்குறதுக்காக நம்ம மேட்ப்ளாட்டில் போய் யூஸ் பண்ணிக்கோ. அது என்ன கிராஃப் நான் கீழே இருக்கிற கோரில் காட்டு.
And of course, NumPy for numerical calculations, and of course, scikit-learn, அதாவது இங்கே sklearns போட்டிருக்கோம். ஸோ இதில் நம்ம கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ் கிளாசிஃபிகேஷன் ரிப்போர்ட் இருக்கிறதுக்காக நம்ம இந்த sklearn யூஸ் பண்ணோம். ஸோ ஃபார் தோஸ் டோன்ட் நோ வாட் இஸ் sklearn இஸ் மிஷின் லேர்னிங் லைப்ரரி வே நீங்கள் ரேண்டம் ஃபாரஸ்ட் கே மீன்ஸ் இது மாதிரி சிம்பிள் மிஷின் லேர்னிங் கோட்ஸ் ஆர் ஸ்னிப்பெட்ஸை நீங்கள் மெத்தட்ஸை நீங்கள் டேட்டா sklearn இம்போர்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இட் ஆல்சோ கண்டெய்ன்ஸ் மெத்தட்ஸ் டு கேல்குலேட் கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ் accuracy கேல்குலேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ்க்கும் கிளாசிஃபிகேஷன் ரிப்போர்ட் இருக்கிறதுக்காக மட்டும் இங்கே யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ நம்ம கிடைச்ச டேட்டா எக்ஸ் ட்ரெயின் ஒய் ட்ரெயின் அண்ட் எக்ஸ் ஒய் டெஸ்ட்டை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுறோம். ஏன்னா அவங்க ஆல்ரெடி வச்சுருப்பாங்க ஒய் நிறைய டெஸ்ட்டாகவும் ட்ரெயினாகவும் டெஃபினிஷியேட் பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் லெட் மீ டெல் யூ வாட் இஸ் எக்ஸ் அண்ட் ஒய். எக்ஸுங்கிறது இந்த ஃபீச்சர்ஸ் இந்த சைடு இருக்கிற ஒரு ஃபீச்சர்ஸை அதை எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணுவோம். லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ்னு வச்சுக்கோங்க. இதை வச்சுட்டா இது 0வா 1ன்னு சொல்லிட்டு கிளாஸிஃபை பண்ணணும். இந்த கிளாஸிஃபை பண்ணுற வேல்யூஸை நம்ம ஒய்ன்னு சொல்கிறோம். இந்த கிளாஸிஃபை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஃபீச்சர்ஸை எக்ஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ நமக்கு எக்ஸ் ஒய் யூஸ் பண்ணுறோன்னு தெரியும். ஸோ இதே டெஸ்ட் ட்ரெயின் பிரிக்க போகிறோன்னா ஸோ நம்ம ஹோல் டேட்டா செட்டை ஒரு பாதி 7:3 ரேஷியோவில் பிரிப்போம். அந்த 70% ஆஃப் டேட்டா நான் ட்ரைனிங்க்கு யூஸ் பண்ணுறேன். இந்த நியூரல் நெட்ஒர்க்கோட வெயிட்ஸை இது அப்டேட் பண்ணுறதுக்கு கரெக்டான ஆப்டிமைசேஷன் அவுட்புட் வர்றதுக்காக நம்ம இந்த ட்ரைனிங் டேட்டா யூஸ் பண்ணுறோம். ட்ரைனிங் டேட்டா யூஸ் பண்ணிவிட்டு then we use test data to calculate its accuracy. ஸோ இதை வச்சு இந்த டெஸ்ட் டேட்டாவை எக்ஸ் வேல்யூ வச்சு போட்டு ஒயின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ எடுத்து இன்புட்டிருக்கு இந்த வேல்யூ இந்த வேல்யூ கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு அதை வச்சு நம்ம கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ் கிராஃப் எல்லாம் போட்டு பார்ப்போம். நான் அதை என் டெஸ்ட் ட்ரெயின் ஒரு யூஸ் நான் கீழே சொல்கிறேன் இஃப் ஐ ரிமெம்பர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் மாடல் ஒரு ஆர்கிடெக்சர் டிஃபைன் பண்ணிடலாம். ஸோ மாடல் ஈக்குவல் டு கெராசன் ஏபிஐ யூஸ் பண்ணி சீக்வென்ஷியல் மாடல். ஸோ அது சீக்வென்ஷியல் மாடல்னால் உங்களை முன்னாடி சொன்ன மாதிரி ஜஸ்ட் உங்களுக்கு அந்த இமேஜ் காட்டினா இன்னும் கொஞ்சம் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்க்கும்போது இந்த சீக்வன்ஸை ஃபஸ்ட்டு இன்புட் லேயர், தென் அப்புறம் நீங்கள் ஃப்ளாட்டன் பண்ணணும். அப்புறம் நீங்கள் ஹைடன் லேயருக்குள்ளே கொண்டு போயிட்டு தென் நீங்கள் அதை அவுட்புட் லேயருக்கு போடணும். சிலர் சீக்வன்ஸ் ஃபாலோ பண்ணுறதுனால இதுக்கு நம்ம எஃபிஷியன்ட் யூஸ் பண்ணுறதுக்கு சீக்வன்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ லெட் மீ கோ பேக் டு த கோட் அகேன். ஸோ நம்ம சீக்வன்ஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் நம்ம ஃப்ளாட்டன் லேயர் யூஸ் பண்ணுறோம். லேயர் ஃப்ளாட்டன் இன்புட் ஷேப் 28,28 ஏன் 28,28 ஏன்னா இமேஜ் ஒரு காலம் 28 அதை ஃப்ளாட்டன் பண்ணுறக்க நீ இப்போ 28 கொடுத்து அதை எனக்கு இது பண்ணி கொடுத்துரும். ஸோ நெக்ஸ்ட்டு ஹிடன் லேயர் சொன்னோம் பார்த்தீங்கன்னா டென்ஸ் லேயர். ஸோ அடுத்த லேயர் டென்ஸ் லேயர் தான். ஸோ டென்ஸ் லேயருக்கு நான் 128 டோக்ஸ் கொடுத்துருக்கேன். அண்ட் அஃப்கோர்ஸ் ஆக்டிவேஷன் ஈக்குவல் டு ரெலோ. வாட் இஸ் ரெலோ ஆக்டிவேஷன் லேயர்னா உங்களுக்கு ஒரு இமேஜ் வர காட்டுறேன் பாருங்கள். ஜஸ்ட் மினிட் உங்களுக்கு நீ காட்டினா கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக கொஞ்சம் நல்லா புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதான ரெலோவில் இமேஜ். ஸோ நமக்கு இப்போ அவுட்புட் 0லேருந்து 1 வரைக்கும் ரேஞ்ச் ஆகும். ஆர் மேபி நெகட்டிவ் வேல்யூஸ் பாசிட்டிவ் வேல்யூஸ் கூட இருக்கலாம். அதாவது நம்ம என்ன பண்ணுறோம் பர்டிகுலர் த்ரெஷ்ஹோல்ட் மட்டும் வைக்கிறோம். இந்த த்ரெஷ்ஹோல்டில் இந்த த்ரெஷ்ஹோல்ட் கீழே இருந்தால் கம்மியாக 0 மட்டும் வரணும். அது பர்டிகுலர் த்ரெஷ்ஹோல்ட் மேலேருந்து கண்டிப்பாக 1 மட்டும் வரணும். இந்த வேல்யூ ஷுட் பி either 0 or 1 and nothing else in between. I hope I'm clear. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் நம்ம இங்கே ரெலோன்னு சொல்கிறோம். ஸோ இப்போ டேரெக்டாக திரும்ப கோடுக்குள்ளே போயிடலாம். அண்ட் அடுத்து இது ஹிடன் லேயர். நெக்ஸ்ட் டென்ஸ் லேயர். நெக்ஸ்ட் அவுட்புட் லேயர். ஸோ அவுட்புட் லேயருக்கு எனக்கு நம்பர் ஆஃப் லேயர்ஸ் 10. ஏன் 10? பிகாஸ் நம்ம டேட்டா 0லேருந்து 9 அதாவது 10 கிளாஸஸ் தான் இருக்கிறதுனால நீங்கள் 10ன்னு சொல்கிறேன். அண்ட் அஃப்கோர்ஸ் அந்த ஆக்டிவேஷன் லேயர் சாஃப்ட் மேக்ஸ் தி சேம் கான்செப்ட். அண்ட் 1 hot 10 கோடிங் அதாவது அதே சொல்கிறது லைக் 0 1 2 3 4 5 சொல்லிட்டு நம்பர்ஸை கொடுக்காம ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ரோவில் கொடுத்து ஃபார் எக்ஸாம்பிள் 1ன்னா அந்த ஃபஸ்ட்டில் 1 மார்க் பண்ணிட்டு மற்றெல்லாம் 0 1. இதே 9னா கடைசியில் 1 மார்க் பண்ணி மற்றெல்லாம் 0 1. இதே 1 இந்த மாதிரி இதை சாஃப்ட் மேக்ஸ் ஒர்க் ஆகுது. ஓகே, தென் அஃப்கோர்ஸ் நம்ம மாடல் கம்பைல் பண்ணுறோம். நம்ம ஆடம் ஆட்டோமைசர் யூஸ் பண்ணுறோம். ஆடம் ஆட்டோமைசர் மொமெண்டம் ஆஸ் வெல் அஸ் RMS ப்ராப்ளம். மொமெண்டம் பழைய லேர்னிங்க்கு வேறு எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்துட்டு அந்த இதை வச்சு
இதை வந்து அந்த பேக் ட்ராக்கிங் பண்ணும்போது ஆப்டமைஸ் பண்ணும், பெனால்டைஸ் பண்ணும். அண்ட் அஃப்கோர்ஸ் ஆர்எம்எஸ் ப்ராப்ங்கிறது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் நேச்சுரல் வேல்யூ மைனஸ் ப்ரெடிக்டட் வேல்யூ இருக்குல்ல, அது வச்சு அதை வந்து அந்த ஸ்கொயர் அந்த ரெண்டு ஸ்கொயர் பண்ணி அதை டிஃபரன்ஷியேட் பண்ணி தென் ரூட் எடுத்து ஆவரேஜ் பார்த்து அம்மா குழப்பம்னு நினைக்கிறேன். ஒன்றும் இல்லைங்க. அதாவது அந்த டிஃப்ரென்ஸை ரூட் எடுத்து இன்னும் நல்ல பேரண்டைஸ் ரூட், அதாவது ரூட்னு சொல்லுவாங்களே, ஸ்கொயர் ரூட்னு சொல்லுவாங்களே. ஸோ அது டிஃப்ரென்ஸ் எடுத்து ஸ்கொயர் ரூட் எடுத்து அந்த நல்ல தண்டிக்கிறதுக்காக பனிஷ் வெல்க்காக we use RMS prop. இது ரெண்டு சேர்ந்தது ஆடம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து லாஸ் ஃபங்க்ஷன் வந்து ஸ்பேஸ் கேட்டகரிக்கல் கிராஸ் என்ட்ரோபி. கேட்டகரிக்கல் கிராஸ் என்ட்ரோபிங்கிறது இது ஒரு அவுட்புட் பேராமீட்டர். பட் இன்ஸ்டர் ஒன் பார்ட் என்கோடிங் மாதிரி வராமல் எனக்கு வந்து 0 1 2 3 4 5 6 7 8 9 அந்த மாதிரி இன்டீஜராகவே அக்செப்ட் பண்ணுறவன் தான் ஸ்பேஸ் கிராஸ் என்ட்ரோபி. இங்கே வந்து இது அவுட்புட். ஸோ அது வந்து சாஃப்ட் மேக்ஸ் யூஸ் பண்ணி அது கான்செப்ட் வேறு. சேம் இது வந்து லாஸ், இது பேக் அதாவது பின்னாடி வெயிட்ஸ் அப்டேட் பண்ண போகும்போது யூஸ் பண்ணுறது வேறு. இது இன்டிஜர்ஸ் யூஸ் பண்ணுறோம், இது ஒன் ஹாட் என்கொயரி யூஸ் பண்ணுறோம். அண்ட் ஃபைனல் மெட்ரிக்ஸ் ஈக்குவல் டு ஆக்யூரசி. ஸோ ஆக்யூரசியை கன்சிடர் பண்ணிட்டா பின்னாடி இருக்கிற வெயிட்ஸை அப்டேட் பண்ணணும். வெயிட்ஸ்ன்னு சொல்கிறாங்க அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கே பார்த்தோம் இந்த இடத்துல இந்த லேயர்ஸ் பார்த்தீங்களா, இந்த ஒவ்வொரு லேயருக்கும் ஒரு ஒரு வெயிட் இருக்கும். அந்த வெயிட் கரெக்டாக ஆப்டிமைஸ் பண்ணாதான், கரெக்டாக மாட்டினாதான் உங்களுக்கு வந்து ஒரு அவுட்புட் கிடைக்கும். ஸோ இட் இஸ் பெட்டர் டு யூஸ் ஆக்யூரசி இன் ஆர்டர் டு அப்டேட் த வெயிட்ஸ். ஸோ அண்ட் ஃபைனலி இப்போ என்ன பண்ணுறேன், ஃபிட் பண்ணுறேன். என்ன ஃபிட் பண்ணுறேன், இன்னொரு ட்ரைனிங் டேட்டா எக்ஸ்ட்ரைன் ஒயிட்னு ஃபிட் பண்ணுறேன். எப்போ வச்சுக்கிட்டு அதாவது 5 டைம் எனக்கு வந்து பேக் ட்ராக்கிங் நடக்கணும் அப்படின்னு சொல்கிறக்க நான் 5 டைம்ஸ் கொடுக்குறேன். பேக் ட்ராக்கிங்னா பின்னாடி போய் வெயிட்ஸ் அப்டேட் பண்ணிட்டு வரட்டு. அண்ட் எனக்கு வேலிடேஷன் டேட்டா, அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்யூரேசி கேல்குலேட் பண்ணுறதுக்காக நான் வந்து எக்ஸ்ட்ரைன் அண்ட் ஒயிட்டஸ் இங்கே வேலிடேஷன் டேட்டா யூஸ் பண்ணுறேன். ஸோ எனக்கு 5 அப்ரோச் முடிஞ்சோடனே எனக்கு வந்து ஆக்யூரேசி ரொம்ப அதிகமாக இருக்குமே. ஆமாம், இப்போ ரொம்ப அடிக்கும். எனக்கு வந்து 0.43 பண்ணேன். பெரிய ஆக்யூரேசி எனக்கு வந்ததுனால ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் போகலாம். ஸோ இதை இன்னும் கிடைச்ச ஆக்யூரேசி, அதாவது எனக்கு இந்த பண்ணுறேன் அப்படின்னா வந்து ஒரு பிளாட், அதாவது லைன் கிராஃபை இங்கே யூஸ் பண்ணுறேன். ஸோ லைன் கிராஃப் யூஸ் பண்ணி எனக்கு வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஹிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு நான் மால்ஸ் லைக் அந்த ஒவ்வொரு வேல்யூஸும் சேவ் பண்ணியிருப்பேன். அதை வந்து நீங்கள் விஸ்பிளாஷ் பண்ணி காட்டுறேன். ஹிஸ்டரி வச்சு தென் அதோட வேலிடேஷன் அக்யூரேசி வச்சு நான் அஃப்கோர்ஸ் டைட்டில் போகிற எக்ஸ் லேபிள் வைல்ட் லேபிள் அண்ட் லெஜெண்ட் யூஸ் பண்ணி காட்டிடுறேன். அண்ட் அஃப்கோர்ஸ் நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரிடிக்ஷன், அதாவது இப்போது சொன்னேன்ல எக்ஸ் டெஸ்ட் வச்சா 1 இயர் இருக்குது, ரெண்டு கம்பேர் பண்ணணும்னு சொன்னேன்ல. ஸோ அதை இங்கே பண்ணுறேன் நான். ஸோ என்ன பண்ணுறேன்னா இந்த மாடல் டாட் ப்ரிடிக்ட், அதாவது மாடலில் வந்து எக்ஸ் டெஸ்ட் வச்சு ஒரு புது வேரியபிளில் நான் ஸ்டோர் பண்ணி வச்சு அப்புறம் வந்து ஆர்க்மேக்ஸ் யூஸ் பண்ணுறேன். இது இருக்குன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி 0 1 0 0ன்னு சொல்லிட்டு இருக்கோம்ல சாஃப்ட் மேக்ஸு. இந்த சாஃப்ட் மேக்ஸ் வேல்யூவை கரெக்டாக இன்டீஜராக மாற்றுறதுக்கு 1 2 3 மாற்றுறதுக்கு நான் வந்து என்ன யூஸ் பண்ணுறேன்னா இந்த ஆர்க்மேக் யூஸ் பண்ணி எனக்கு கொண்டு போய் இருக்கிறத வந்து நம்ம பையனை யூஸ் பண்ணேன். தென் அஃப்கோர்ஸ் கன்ஃபெஷன் மேட்ரிக்ஸ்குள்ளே என்னோட எக்ஸ் டெஸ்ட் என்னது மேலே வச்சுருந்தாங்க பாட்டி எக்ஸ் டெஸ்ட் ஒய் டெஸ்ட் ஆக்சுவல் வேல்யூ. இது ஒய் ப்ரிடிக்ட் இப்போ கண்டுபிடிச்ச வேல்யூ, இந்த மாடல் கண்டுபிடிச்ச ப்ரிடிக்டட் வேல்யூ. ஸோ ஆக்சுவல் மாதிரியும் இது ப்ரிடிக்டட் வேல்யூ வச்சு நான் கன்ஃபெஷன் மேட்ரிக்ஸ் கேல்குலேட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே இந்த கன்ஃபெஷன் மேட்ரிக்ஸ் பார்க்கும்போது இது ஆகலாம். ஸோ எனக்கு ஜீரோ கரெக்டாக கிளாஸிஃபை பண்ணுறது 467, பட் 0 1 கிளாஸிஃபை பண்ணது 53, 0 2 கிளாஸிஃபை பண்ணது 107, அண்ட் 0 3 கிளாஸிஃபை பண்ணது 87. இந்த மாதிரி லைக் என்னென்ன கரெக்டான வேல்யூஸ்க்கு என்னென்ன வேல்யூஸ் வெயிட் பண்ணு சொல்லி பார்க்குறதுக்காக நான் கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ் யூஸ் பண்ணேன். திஸ் இஸ் மை கிளாஸிஃபிகேஷன் ரிப்போர்ட். இட்ஸ் கன்ஃபியூஸ் மை ப்ரிசிஷன் அண்ட் ரீகால் F1 ஸ்கோர் அண்ட் சப்போர்ட். நான் வர வீடியோஸில் வந்து வாட்டர்ஸ் ப்ரிசிஷன் ரீகால் F1 ஸ்கோரும் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ தட்ஸ் இட் ஃப்ரம் மை சைட். ஸோ உங்களுக்கு என்ன, நீங்கள் வேறு டேட்டா செட்ஸ் போட்டு வேறு டைப் ஆஃப் ஆர்கிடெக்சர் வச்சுட்டு நீங்கள் கண்டிப்பாக ட்ரெயின் பண்ணலாம். வேறு டவுட்ஸ்னால் கண்டிப்பாக கேளுங்க. அண்ட் ஆஃப்கோர்ஸ் என்ன மிஸ்டேக்னா ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. And thank you for seeing this video.